+2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் போத் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்றப்ப பாக்குறப்ப நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க +2ல. சில குழந்தைங்க ஐயோ எனக்கு கட் ஆஃப் வருமா தெரியலையே அப்படின்ற மாதிரி ஏங்குறாங்க. அவங்களுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் அப்படின்றத யோசனை பண்ணி சில பேர் வச்சிருக்காங்க, சில பேருக்கு யோசனை இல்லை. சில பேர் வந்து ஜேஇக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் சார், 11th 12th பண்றப்ப எங்க சார் பண்ண முடிஞ்சது, ஸ்கூலுக்கும் பண்ண முடியல இதுக்கும் பண்ண முடியல, ரெண்டுமே அறகுறையா விட்டு ரெண்டுமே பண்ண முடியாது போல இருக்கு, ரெண்டுத்துலயுமே எனக்கு மார்க் வராது, என்னதான் ஆப்ஷனே தெரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய கூட்டம். இந்த வீடியோ அவங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷனை பத்தி தான் சொல்ல போறோம். அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி தான் பேச போறோம். போலாமா வீடியோக்கு? நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா பேசிட்டு இருக்கேன். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. எஸ்என்யூ, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. என்ன சார் அது, என்ன இன்ஸ்டிடியூஷன், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாக்குறீங்களா? ரொம்ப பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரை கேட்டாலே தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அமிர்தா, AEEE, அமிர்தா என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ரைட்டா? இதுதான் வந்து பத்தி பார்க்கிறோம். எவ்ரி இயர் வந்து ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல தான் அமிர்தா பத்தி கேள்விப்படுவாங்க, அப்ளிகேஷனை விட்டுட்டு இருப்பாங்க, ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா போடக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் AEEE, ரைட்? மிஸ் பண்ணிட்டாதீங்க, அப்புறமா வருத்தப்படக்கூடாது. தென் வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஜேஇ படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு அதே தான் சிலபஸ், சிபிஎஸ்சி படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு அதே தான் சிலபஸ். அப்ப ஏன் வருத்தப்படணும்? அதுக்கு தான் ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும்ல. உங்களுக்கு கோமட் 2026ல AEEE எக்ஸாம்ஸ்க்கு எப்படி क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணுவாங்க, எப்படி क्वेश्चन கேட்பாங்க, அதை தான் நம்ம கோமட் 2026ல சொல்லி தரோம். ஒரே ட்ரைனிங் தான், மல்டிபிள் என்ட்ரன்ஸ் நீங்க கிராக் பண்றதுக்கு தான் நம்ம வச்சிருக்கோம். 23,600 BC. இமிடியேட்டா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க, ரைட்? ஓகே, பட் gives access to top university. இதுல போய் நம்ம பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பாக்குற யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல எபிலிட்டி, ஓன் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய பேர் அமிர்தால படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, டெர்சீரியஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தால இருக்காங்க. அதனால நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, கண்டக்டட் பை அமிர்தா யூனிவர்சிட்டி. தென் அட்மிஷன் பிடெக் கிட்டத்தட்ட அவங்களுடைய 8 கேம்பஸ்க்கு இந்த என்ட்ரன்ஸ் மூலமா நம்மளால போக முடியும். 2 பேஸ்ல நடக்குது, ஒரு பேஸ் முடிஞ்சு போச்சு பிப்ரவரியில. இப்ப ஏப்ரல் பேஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள், ஆல்சோ அக்செப்டட். கொடுத்துருக்காங்க. என்ன அக்செப்ட் பண்றாங்க சார் அப்படின்னா, ஜேஇல 90% மேல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபியூ சீட்ஸ் அலாட் பண்றாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 90% மேல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க அமிர்தால. செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் பார்டர்ல இருக்கு சார், கொஞ்சம் பிக்கப் பண்ண கூட 90% எடுத்துருவேன் ஜேஇ செகண்ட் பேஸ்ல அப்படின்னாலும் நீங்க ட்ரை பண்ண முடியும், ரைட்? ஏன் இதுல போகணும் அப்படின்னா டொனேஷன் கிடையாதுப்பா. டொனேஷன் கிடையாதுன்னா அப்ப ஃபீஸ் சார், ஃபீஸ் வாங்க தான் செய்வாங்க. எந்த காலேஜ்ல ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. பட் டொனேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா நம்மளுக்கு வாங்க மாட்டாங்க. கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக்கேஜ் சிஎஸ்சில கிட்டத்தட்ட 80 LPA வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் கிடைச்சிருக்கு. அது ஒருத்தருக்கு தானே சார் கிடைக்குன்னா, ஆவரேஜ் பேக்கேஜ் கூட நல்லா தான் இருக்கு, ரைட்? நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல அப்படின்னாலும் வெப்சைட்ல போய் பாருங்க, சில டீடைல் நம்ம பார்க்கலாம். NAC A++ வந்து பாத்தீங்கன்னா கிரேட்ல இருக்கு. தென் வந்து 8 கேம்பஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேசிவ் கம்யூனிட்டி அக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல இருக்கு. தென் ஸ்ட்ராங் ரிசர்ச், நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதுல டீடைல்டா நம்ம சொல்லியிருக்கோம். ISRO, DRDO ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையா இருக்கும். விசிட் பண்ணி பாருங்க. நேரடியா யாருன்னா போய் பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய கேம்பஸை விசிட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதுல நம்ம AEEE என்ன சார் கேட்கறாங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ். இதுதான் நம்ம கோமட் 2026ல 5 சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன கவர் பண்ணி கொடுக்குறோம். ஈஸியா நீங்க AEEE வந்து கிராக் பண்ணிடலாம், ரைட்டா? ஏன்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, 11th 12thல. சிபிஎஸ்சியா இருந்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமா படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் போர்டு இருந்தா நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு நீங்க கிராக் பண்ணிடுவீங்க. அகைன் ஆப்டிடியூடு அண்ட் இங்கிலீஷ் 10-5 15 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ஆர்ஜிஆர் கிளாஸ்ல கோமட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அடிச்சு தூள் கலப்பிடலாம், கவலையே இல்லை உங்களுக்கு, ரைட்?
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சார் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும், இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃபா இருக்குமா, ஜேஇஓட ரொம்ப டஃப் இல்ல ரைட்டா, ஓ அப்ப பரவாயில்லையே, அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 11 and 12 சிபிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா கவலையே இல்லாம அழகா அட்டகாசமா தட்டிடலாம். ஸ்பீட் அக்யூரேசியை வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமா இருக்கு. அட்டெம்ப்ட் 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பண்ணணும்னு வச்சுங்க, 100ல சீட்டை வந்து தட்டிடலாம். டாப்ல வரணும் அப்படின்றப்ப நம்ம என்னெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலஸ், அல்ஜிப்ரா, கோஆர்டினேட், ஜியோமெட்ரி, தென் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் பிசிக்கலை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். பிசிக்ஸை பொறுத்த மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி தான் மேக்ஸிமான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் ஈஸி ஸ்கோரிங் செக்ஷன் தான், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் ஆப்டிடியூடு இல்லைன்னா அவ்வளவுதான் அவுட் நீங்க அப்படின்னா, ஆப்டிடியூட் ரொம்ப ஈஸி தான், இங்கிலீஷ்ல நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஆப்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஈஸி ஸ்கோரிங் செஷன், அதனால மிஸ் பண்ணிடாம நம்மளுடைய கோமட் 2026 ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு பண்ணுங்க. மார்க்ஸ் மிஸ் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. 150 மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பிரான்ச்சஸ் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 200 வாங்குனீங்கன்னா டாப் 100ல வந்துருவீங்க. நீங்க கேட்கிற பிரான்ச் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 250 மார்க்ஸ் இருந்தீங்கன்னா சிஎஸ்சி கன்ஃபார்ம். யாருன்னா ஏட்ரிபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி நல்ல சிஎஸ்சி வாங்கணும் அப்படின்னா 250 மார்க்ஸ் நீங்க கன்ஃபார்ம்டா அடிச்சீங்கன்னா ஈஸியா வந்து கிடைச்சிரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி செஷன் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் கரண்ட் செஷன் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இப்போ ஏப்ரல் 15 வரைக்கும் இருக்கு. ஸ்லாட் புக்கிங் வந்து ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடிச்சு தூள் கலப்பிடுங்க. ஏப்ரல் 24ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் இதுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கு. கிளாஸஸும் ஆர்ஜிஆர்ல இமிடியேட்டா போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கோமட் 2026 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நாட் ஒன்லி ஏட்ரிபிள், விஐடி, அமிர்தா, எஸ்என்யூ, இந்துஸ்தான், மணிபால் என்ட்ரன்ஸ், பிட்சாட், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸையும் கவர் பண்ணக்கூடியதான் நம்மளுடைய கோமட் 2026 ஆன ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது இல்லாம நீட்டும் கவர் ஆகும், ஐசர் ஆப்டிடியூட்டும் டெஸ்டும் கவர் ஆகும் ரைட்டா. அதனால ஈஸியா இந்த எக்ஸாம் இதே ஒரே ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். 23,600 தான் ஃபீஸ். உடனே கால் பண்ணுங்க 8695186953 நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க ரைட். இதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு, ஏதாவது என்கிட்ட பேசணும்னா 91765521 இந்த நம்பர்ல கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க ரைட். தேங்க் யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. எஸ்என்யூ, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.